வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கியூயிங் தியரி. நமக்கு அப்ளைட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் ஆகட்டும், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எல்பிபி ரிலவெண்ட்டாக நிறைய ப்ராப்ளம்ஸில் நமக்கு கியூயிங் தியரி பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். டாபிக் யூனிட் 4 ஆர் யூனிட் 5 டாபிக் லாஸ்ட் டாப்பிக்காக நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது பெரிய டாப்பிக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, கேல்குலேஷன் நிறைய இருக்கும், ப்ராப்ளமே பெருசாக இருக்கும் அப்படிலாம் நிறைய ஃபீட்பேக் நான் கேள்விப்பட்டேன். பட் அப்படி கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம் பெருசாக இருக்கோ அவ்வளோக்குள்ள சொல்யூஷன் சின்னதாக இருக்கும். நமக்கு கான்செப்டில் டேட்டாஸ் எடுக்கிறது மட்டும்தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஷினை நல்லா இந்த ப்ராப்ளம் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன், இந்த மாடல் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, இல்லை இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கனாலும் கொஷினை 2-3 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள், லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுலேயே எல்லா டேட்டாவும் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படி பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக அந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. கியூயிங் தியரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியும். அதுக்கு இந்த சார்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 மாடல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆக்சுவலி. பட் இதில் 3 மாடல் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மாடல் 4 தனியாகவே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மாடல் 1, மாடல் 2 அண்ட் மாடல் 3. மாடல் 1, மாடல் 2, மாடல் 3னா என்ன, அதில் என்னென்ன மாதிரிலாம் டேட்டா கொஷின் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, MM1 இன்ஃபினிட்டி, அதாவது இன்ஃபினிட்டி கெப்பாசிட்டியில் சர்வர் 1 இருந்ததுன்னா மாடல் 1. இன்ஃபினிட்டி கெப்பாசிட்டி தான் மாடல் 1 அண்ட் மாடல் 2. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இன்ஃபினிட்டி கெப்பாசிட்டியாக எவ்வளோ பேர்னாலும் உள்ள அலௌடு. அப்படிங்கிறப்ப சர்வர் ஒருத்தராக இருந்தால் என்ன, சர்வர் எஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி. மாடல் 3 அண்ட் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு கெப்பாசிட்டி எண் தான், ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் அலௌடு, இல்லை இவ்வளோ பேர் தான் உள்ளே இருக்கணும், இவ்வளோ பேருக்கு தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மாடல் 3 அண்ட் மாடல் 4. இதில் நமக்கு சர்வர் 1 இருந்ததுன்னா மாடல் 3, எஸ்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா மாடல் 4. அவ்வளோதான். ஸோ மாடலே 4 டைப் தான். உங்களுக்கு கெப்பாசிட்டியை பொறுத்து தான் டிஃபைன் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி இன்ஃபினிட்டியாக இருக்கா இல்லை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து செக் பண்ணுங்கள். இன்ஃபினிட்டியாக இருந்தால் மாடல் 1 அண்ட் மாடல் 2. அந்த மாடல் 1 அண்ட் மாடல் 2மே சர்வரை பொறுத்து தான் மாடல் 1 மாடல் 2 நம்ம டிசைட் பண்ணுவோம். சர்வர் ஒருத்தர் தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷியர் ஒருத்தர் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா மாடல் 1ல் போயிட்டே இருக்கும். இப்போ மால்ஸ்லாம் போனோன்னா நமக்கு நிறைய நமக்கு இது இருக்கும், கேஷியர் கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடம்லாம் டைப் 2ல் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி கொடுக்குறாங்க ஒரு ப்ராப்ளம், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு என்னென்ன ப்ராசஸ்னால், இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை நம்ம செய்ய வேண்டியதே 4 விஷயம் தான் கண்டுபிடிப்போம். எல்லா ப்ராப்ளத்துலையுமே எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ. அதாவது எல்எஸ்னா என்ன, எல்கியூனா என்ன, டபிள்யூஎஸ்னா என்ன, டபிள்யூக்யூ என்ன, இதோட கண்டினியூட்டி என்ன, இதில் என்னென்னலாம் பாண்ட் இருக்குது, இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கணும். வெயிட்டிங் டைம் இன் சிஸ்டம் என்ன, வெயிட்டிங் டைம் இன் கியூ என்ன, இதெல்லாம் லெங்த் ஆஃப் கியூ என்ன, லெங்த் ஆஃப் சிஸ்டம் என்ன, இதுதான் எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூக்கு நம்ம பார்த்தோம். இதில் நமக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளத்தை டைப் 1 ஐ மீன் மாடல் 1 நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 விஷயம் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து கொஷினில் எதெல்லாம் கேட்டுருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு ரோவோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நமக்கு இதில் 2 டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க. அரைவல் ரேட்டுங்கிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் 1, எக்ஸ்போனன்ஷியலில் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ லேம்டா மியூ, பாய்சான் பேஸ்டாக இருந்தால் லேம்டா, எக்ஸ்போனன்ஷியல் இருந்தால் மியூ. அப்போ ரோ ஈக்குவல் டு லேம்டா பை மியூ. ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து எல்எஸ், எல்எஸ்ங்கிறது லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. எல்கியூங்கிறது ரோ ஸ்கொயர் பை, இங்கே ரோ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், ஸோ ரோ ஸ்கொயர் பை 1 மைனஸ் ரோ. டபிள்யூஎஸ்ங்கிறது 1 பை மியூ மைனஸ் லேம்டா. டபிள்யூக்யூங்கிறது லேம்டா பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லேம்டா. ஒருவேளை உங்களுக்கு ஐடியல் டைம் கேட்குறாங்க, எப்போ ஐடியல் ஆகும் அப்படின்னு கொஷின் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா 1 மைனஸ் ரோ, இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணால் போதும். ஓவரால் வேல்யூ 1 ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரை. ஸோ 1லேருந்து நம்ம ரோவோட கேல்குலேஷன் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை சப்ராக்ட் பண்ணாலே போதும். இட் இஸ் ஐடியல் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்.
ஸோ இந்த 6 இதில் தான் நீங்கள் எந்த ப்ராப்ளம் பாருங்கள், இனிமேல் புக்கு ரிவைஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த 6 தான் ஏதாவது ஒன்று ஃபோர் சப்டிவிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் தான் வரும். உங்களுக்கு டைப் 1 நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி அண்ட் சர்வர் 1. இந்த மாடல் தான் செக் பண்ணிட்டோம்னாலே ரோ வேல்யூ பார்க்க தெரிஞ்சிருந்துருக்கணும், எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ, ஐடியல் டைம் பார்க்க தெரிஞ்சிருந்துருக்கணும். அடுத்து மாடல் 2 பார்க்கலாமா? மாடல் 2 இன்ஃபினிட்டி கெப்பாசிட்டிலே சர்வர் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கும் அதே தான் ரோ பார்க்கணும். பட் ரோட ஃபார்முலா லேம்டா பை சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ எஸ் இன்ட்டு மியூ அதே ஃபார்முலா தான். பட் கொடுத்துருக்கிறதுனால எஸ் 2 கொடுத்துருக்கலாம், 3 கொடுத்துருக்கலாம். மினிமம் நமக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. 2ஆ 3ஆ அவங்களே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க கொஷினில். நம்ம அதை நோட் பண்ணணும். சர்வர் ஈக்குவல் டு 2, சர்வர் ஈக்குவல் டு 3 அப்படி கொடுத்து அதை இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோடு வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து டைப் 2ல் நம்ம P0 வேல்யூ கண்டுபிடிக்கணும். P0 ஈக்குவல் டு 1 பை சிக்மா எஸ் இ பவர் எஸ் ரோ பவர் என் பை என் ஃபேக்டோரியல் எஸ் ரோ பவர் எஸ் பை எஸ் ஃபேக்டோரியல் 1 மைனஸ் ரோ. இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பெரிய கேல்குலேஷனாக தான் இருக்கும். பட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுல தான் கேல்குலேட்டர் அலோடுங்கிறப்ப நம்ம ஈஸியாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எஸ் சர்வர் ரோ வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருவோம், பவர் என் பை என் ஃபேக்டோரியல். இதே மாதிரி எஸ்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அடுத்து பிஎஸ்னு ஒரு ஃபார்முலா பார்ப்பாங்க. P0 பார்த்தா பிஎஸ் வேல்யூ பார்க்கணும். அப்போ ரோ பவர் எஸ் P0 பை எஸ் ஃபேக்டோரியல். இந்த சர்வர் இங்கே வர்றதுனால கண்டிப்பாக எஸ் டிஃபரன்ஸ் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ் பார்த்தாச்சு. அடுத்து வழக்கம் போல் எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ முடிஞ்சது. எல்எஸோட வேல்யூ லேம்டா பை மியூ ப்ளஸ் எல்கியூ. அப்போ முதல்ல நம்ம எல்கியூ ஐடென்டிஃபை பண்ணணும். எல்கியூங்கிறது பிஎஸ் பை ரோ. அப்போ பிஎஸோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும். ஸோ இந்த மாடல் எல்லாமே நீங்கள் இந்த ஆர்டரில் கண்டுபிடிச்சிருங்க. டேட்டாவை எல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதிட்டு ரோ என்ன, P0 என்ன, பிஎஸ் என்னங்கிறது கேல்குலேஷன்லாம் முடிச்சிருங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் சப்டிவிஷனுக்கே போகணும். சப்டிவிஷனில் உங்களுக்கு எல்எஸ் வேல்யூ கேட்டிருக்காங்களா, எல்கியூ கேட்டிருக்காங்களா, வெயிட்டிங் டைம் இன் சிஸ்டம் கேட்டிருக்காங்களா, வெயிட்டிங் டைம் இன் கியூ கேட்டிருக்காங்களா, டபிள்யூகே கேட்டிருக்காங்களா, ஐடி கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணணும். நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே இது என்ன மாடல் ஃபஸ்ட்டு அதில் ஸ்டக் ஆகுங்க. என்ன ஃபார்முலா, எனக்கு ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை, அழகாக நீங்கள் இந்த சார்ட்டை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை ஒரே ஒரு தடவை பார்த்து எழுதிட்டு பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபார்முலா முக்கியம். பட் இந்த டாப்பிக்கு இதுதான் கண்டென்ட்டுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் போடுறது தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ஃபார்முலா எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். பெருசாலாம் கிடையாது. ஸோ ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இப்போ இதில் எல்எஸோட வேல்யூ கொஞ்சம் மாறும், லேம்டா பை மியூ ப்ளஸ் எல்கியூ. அப்போ எல்கியூ தெரியணும். எல்கியூ தெரியணும்னா எனக்கு பிஎஸோட வேல்யூ தெரியணும். அப்போ பிஎஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும். டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு எல்எஸ் பை லேம்டா. ஒரு செயின் தான் பாருங்கள். இந்த வேல்யூலேருந்து எல்கியூ வருது, எல்கியூலேருந்து எல்எஸ் போகுது, எல்எஸ்லேருந்து டபிள்யூஎஸ் வருது, எல்கியூலேருந்து டபிள்யூக்யூ வருது. ஸோ நீட்டாக இருக்கும். பெருசாக மனப்பாடம் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. இது மாடல் 1 அண்ட் மாடல் 2ஓட ஃபார்முலாஸ். மாடல் 3 ஃபைனைட் கேசஸாக இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? MM1 ஃபைனைட் கெப்பாசிட்டி சர்வர் 1ஆக இருந்ததுன்னா இதுக்கும் நம்ம ஃபஸ்ட் பார்த்த மாடல் மாதிரி தான். ரோ P0 LS LQ WS WQ PN. அங்கே PS பார்த்தோம்ல, இங்கே PN பார்க்குற மாதிரி இருக்கும். ரோ லேம்டா பை மியூ அங்கே சர்வர் கொடுத்ததுனால எஸ் சேர்த்துக்கிட்டீங்க, இல்லைனா நீங்கள் 1 இன்ட்டு போடுற மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. P0ஓட வேல்யூ 1 மைனஸ் ரோ பை 1 மைனஸ் ரோ பவர் n ப்ளஸ் 1. எல்எஸ் வேல்யூ P0 இன்ட்டு சிக்மா n ஈக்குவல் டு 0 டு n இன்ட்டு ரோ பவர் n. LQ LS மைனஸ் லேம்டா பை மியூ, WS ஈக்குவல் டு LS பை லேம்டா, WQ ஈக்குவல் டு LQ பை லேம்டா. P0 ஈக்குவல் டு 1 மைனஸ் ரோ பை 1 மைனஸ் ரோ பவர் n மைனஸ் n ப்ளஸ் 1 இன்ட்டு ரோ பவர் n. இதுலேயும் பாருங்கள், ரோ வேல்யூ P0 PN LS LQ WS WQ. ரொம்ப சிம்பிளாக அழகாக முடிச்சிடலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா. இதுதான் ஓவரால் கண்டென்ட். நமக்கு கியூயிங் தியரியை பொறுத்தவரை இந்த 3 மாடலில் டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா சொன்ன மாதிரியே தான் ப்ராப்ளம் 3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ராப்ளம் இந்த கண்டென்ட்டில் ப்ராப்ளம் சூஸ் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொஷினில் எத்தனாவது கொஷினாக கொடுத்துருக்காங்க. நமக்கு யூனிட் 4ஆக இருந்தால் 14th கொஷினாக இருக்கும், யூனிட் 5ஆக இருந்தால் 15th கொஷினாக இருக்கும்.
ஸோ அந்த கொஷினை சூஸ் பண்ணுங்கள். பெரிய பேராகிராஃபாக தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொஷினை 2 தடவை ரீட் பண்ணுங்கள். 3வது தடவை டேட்டா எடுங்க. டேட்டா எடுத்ததுக்கு அடுத்து இது சிங்கிள் சர்வரா மல்டிபிள் சர்வரா, கெப்பாசிட்டி இன்ஃபைனைட் கெப்பாசிட்டியா ஃபைனைட் கெப்பாசிட்டியா, இப்போ டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 ரெலவெண்ட்டாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாடலுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளம் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் கேல்குலேஷனில் ஸ்ட்ரக் ஆகும். அதை நீங்கள் ப்ரிப்பரேஷனை போய் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஈஸியாக முடிச்சிடலாம். டேரெக்டாக ஓகே இது சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஆன்சர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் எக்ஸாம் ஹாலில் எழுதுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ 2 ப்ராப்ளம் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எழுதுன மாதிரியும் ஆச்சு, நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ P0 வேல்யூ என்ன, ரோ வேல்யூ என்ன, LS, LQ, WS, WQ, ஃபார்முலா வைஸ் கண்டென்ட் வைஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளமை ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம சேனல் kanidapalai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.